ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் ரெசிப்பியில் இன்றைக்கி ஒரு இனிப்பு பலகாரம் தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் ரெசிபி தான். சுயம் சொல்கிறாங்க இல்லையா, சுசியம், சுழியம், சுய உருண்டைலாம் சொல்லுவாங்க. அதுதான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படி சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் தான் நான் எல்லாமே அளந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஒரு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு மண்டவெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதே கப்பில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு, இந்த சின்ன கப்பில் வந்து துருவின தேங்காய், 4 ஏலக்காய், நெய், தேவையான அளவு எண்ணெய், அதுக்கப்புறம் உப்பு. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே, முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, குக்கரில் வந்து நான் வந்து கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுக்கிறேன். ஒரு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியிலே நான் ஊற வச்சுக்கிறேன். எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னா, அந்த கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நமக்கு கொஞ்சமாக மேலே தண்ணி இருந்தாலே போதும். இப்போ நான் ஊற்றிருக்கேன் இல்லையா, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 1 ஹவருக்கு நம்ம வந்து ஊற வச்சிடலாம். சரிங்களா, இன்கேஸ் நீங்கள் ஊற வைக்கல, டைம் இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் விசில் வைக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக நீங்கள் ஒரு 5 விசில் வச்சாலே போதும். 1 ஹவர் ஊற வச்சிங்க அப்படின்னா. ஊறவே வைக்கலை அப்படின்னா ஒரு 7-8 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். ஓகேவா, ஏன்னா முழு பருப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இது ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் இந்த ஸ்டேஜில் இருக்குது. இதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் சால்ட்டுமே ஆட் பண்ணி ஒரு 5 விசில் விட்டுக்கிறேன். சரிங்களா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த விசில்லாம் அந்த அந்த ஏர் போகட்டும். அந்த கேப்பில் வெல்லம் வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். மண்டை வெல்லம் வந்து நல்லா இந்த மாதிரி நான் இடித்து வச்சுருக்கேன். சரிங்களா, அதை வந்து கரெக்டாக ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அது கரைஞ்சி வரட்டும். ஓகேவா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, இது நல்லா கரைஞ்சி வந்துட்டு இப்போ இதில் நிறைய தூசி அப்புறம் மண் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மண்டிலாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஃபில்டர் எடுத்துக்கோங்க. ஏன்னா பிளாஸ்டிக்லாம் நமக்கு அது உருகி கூட போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டீல் ஃபில்டரில் நான் வந்து அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். எவ்வளோ தூசி இருந்தது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டு அதில் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம். அந்த தேங்காய் வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும், வறுக்கணும். சரிங்களா, ஏன்னா அப்போ தான் வந்து சீக்கிரமாகவும் கெட்டு போகாது. நம்ம இந்த மாதிரி தேங்காவை வந்து வறுத்து சேர்க்கும் போது இன்னும் நமக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் இதில் வந்து நமக்கு அந்த ஸ்மெல் வரும், தேங்காவோட ஸ்மெல் வரும், நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டைமில் வந்து ஸ்டீமுமே போயிடுச்சு. நான் வந்து வெந்திருக்கான்னு பார்த்தேன். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நமக்கு வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் நான் இதை வச்சு நல்லா மசிச்சும் விட்டுக்கிறேன். சரிங்களா, ஓகே, நான் இந்தளவுக்கு நல்லா மசித்த பிறகு அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் கூட இந்த பருப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பையும் நம்ம இதில் கடலைப்பருப்பு மட்டும்தான் போட்டு செய்யணும்னு கிடையாது. இந்த பச்சை பயிறு இருக்கு இல்லையா, அதையும் போட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஓகே, இதுக்கப்புறம் நான் அந்த தேங்காய் கூடவே இந்த கடலைப்பருப்பை நான் ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதை நான் ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளைப்பாகு, அதையுமே இது கூட நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா வந்து அந்த தேங்காய் அந்த ஸ்வீட்னஸ்லாம் எல்லா இடத்துலையும் படணும் இல்லையா, அதனால். ஓகே, இதை நம்ம இது பண்ணும்போது நல்லா தண்ணியாயிரும் நமக்கு, அப்படின்னு நல்லா நமக்கு இலகி போயிடும். இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாடா இவ்வளோ தண்ணி ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு. அது போக போக நமக்கு கெட்டியாயிடும். சரிங்களா, அதுக்கப்புறம் அந்த 4 ஏலக்காவை நான் லைட்டாக இடித்து அதை கூட சேர்த்துக்கிறேன். ஓகேவா, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான். ஓகே, இது வந்து போக போக பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இதை பார்க்குறேன். இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. இன்னுமே நமக்கு நல்லா இது வந்து நல்லா அப்படியே வந்து கெட்டியாக வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் கிண்டி விட்டுக்கோங்க. ஓகே, நான் இது எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது நமக்கு வந்து நல்லா கெட்டியாக வர்றதுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு, பேனில் ஒட்டாத அளவுக்கு. ஓகே, இதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா ஆற வைக்கணும். அதுக்குமே ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா கையை வச்சோன்னா கண்டிப்பாக சுட்டும். அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து இதை வந்து ஃபேன் கீழே எடுத்து வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது இது நல்லா ஆறி போயிருந்தது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மைதா மாவு இருக்குல்லையே, அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை கப் அளவு, ஒரு பாதி டம்ளர் அளவுக்கு தண்ணி சேருங்க அதில். ஓகேவா, ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது. இட்லி மாவு இருக்கு இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். தண்ணியாக கரைச்சோன்னா நமக்கு அந்த பருப்பு உருண்டையில் வந்து இந்த மாவுலாம் ஒட்டாது. சரிங்களா, அதனால் கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கங்கே உருண்டையாக நிற்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு நமக்கு வரணும். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பருப்பு உருண்டையுமே நல்லா ஆறிடுச்சு. நானுமே வந்து அதை நல்லா உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சின்ன சைஸோ பெரிய சைஸோ நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, நான் இதே மாதிரி அந்த பருப்பு எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் நமக்கு அடுத்த வேலை இது வந்து என்ன, அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். நம்ம இந்த மாவு இந்த பருப்பு இருக்கு இல்லையா, இந்த இதை வந்து பூரணத்தை வந்து நம்ம நைட்டே கூட செஞ்சு வச்சுக்கலாம். காலையிலே நம்ம செய்யணுன்னா நைட்டே செஞ்சு வச்சிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம செய்யும்போது ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. மாவு மட்டும் கரைக்கிற வேலை மட்டும் தான் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பருப்பு உருண்டை எடுத்து நான் ஃபஸ்ட்டு அதில் போடுறேன். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒவ்வொரு உருண்டையுமே அந்த மாவில் டிப் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ அங்கங்கே உங்களுக்கு வந்து மாவு அந்த உள்ள பருப்பு அந்த பூரணம் தெரியுது அப்படின்னா கொஞ்சம் மேலே மாவு மேலே லைட்டாக போட்டுக்கோங்க. சரிங்களா? பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வெந்தால் போதும். இந்த மைதா மாவுன்றதுனால நமக்கு ஈஸியாக வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி உள்ள பூரணமோ நம்ம ஆல்ரெடி வேக வச்சது தான். அதனால் நமக்கு இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் கூட ஆகாது. அதனால் நமக்கு இந்த வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகே, நான் எல்லாமே இப்போ ஈவனாக திருப்பி போட்டுட்டேன். நல்லா சூப்பராக இருக்கும். வெளியே நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். உள்ளே வந்து நமக்கு அந்த பூரணமும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, ஃபைனலாக எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன், சுட்டு எடுத்துட்டேன். ஓகே, பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு. எதுவுமே வெளியே நமக்கு பருப்பு வெளியே வரவே இல்லை. ஏன்னா அந்த மாவு நம்ம திக்காக நம்ம வந்து கரைச்சி வச்சு சொல்லி, அதனால தான். நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.